இப்ப செங்கோட்டையன் விலகல்ங்கிறதுங்க பிராக்டிக்கலா தேர்தல் ஆணையத்துல ரிசல்ட் கொடுக்காத நமக்கே தெரியும். ஆனா அதிமுக பலவீனப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் வந்துருதுல்ல. இப்ப மனோஜ் பாண்டியன் திமுகல போய் சேர்றாரு. அவர் ஓபிஎஸ் தானே போய் சேர்றாரு. பிஜேபி எதுக்குறாரு அப்படின்னா ஓபிஎஸ் தானே பிஜேபியோட பரம பக்தர்கள் ஒருத்தர். பக்தர் குலாமுக்கு யாருங்க தலைவர்? ஓபிஎஸும் தலைவர் தானே. அப்ப ஓபிஎஸ் தானே திட்டுறோம். எடப்பாடியை திட்டுறாரு அவரு. மனோஜ் போய் சேர்றாருன்னா என்னன்னா சரி வேற வழி இல்ல நம்ம எப்படி எம்எல்ஏ ஆகுறதுன்னு நினைச்சிருப்பாரு. பிரபாகர் ஏற்கனவே இல்ல இந்த ஆட்டத்திலேயே இல்ல ஒதுங்கிதான் இருக்காரு. வைத்திலிங்கம் கூட திமுகவுக்கு போனா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இது எல்லாமே சேர்த்து என்ன ஆகும்னா அதிமுக பலவீனப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வை தோற்று வைக்கும். வாக்காளர்கள் மத்தியில மட்டும் இல்ல, கூட்டணி ஆஃபருக்கு வர்ற கட்சிகள் மத்தியிலையும் அது தோற்று வைக்கும். அப்போ அந்த கூட்டணி அமையாம போயிருச்சு அப்படின்னா மேலும் பலவீனப்பட்டு விடும். இதுதான் பிராக்டிகல் சிக்கல். தேர்தல் ஆணையம் பெரிய சிக்கலா எனக்கு தெரியல. ஆனா இந்த மைண்ட் செட் வந்து சிக்கல். இது செங்கோட்டையனுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் இப்ப வாய்ப்பு அப்படின்னா தேர்தல் நேரத்துல என்ன வேற என்ன இருக்குது அவருக்கு? அவரோட சொந்த தொகுதியில ஜெயிக்க முடியும்ல. ஆமா, சுயேட்சையா நிக்கலாம். இந்த தேர்தலை ஃபேஸ் பண்றது. சுயேட்சையா நிக்கலாம். இல்ல வந்து பிஜேபி ஒரு ஆதரவு அவருக்கு மறைமுக ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் கடைசி நேரத்துல வந்து அவருக்கு ஒரு தனி சின்னம் ஒதுக்கலாம். அதெல்லாம் நடந்த விஷயம் தானேங்க. தேர்தல் ஆணையம் என்ன வேணாலும் செய்யுங்க. சுருக்கமா சொன்னா இது எல்லா காலத்திலயும் பார்த்ததுதான். இந்த தேர்தல் ஆணையம் இல்ல, எல்லா தேர்தல் ஆணையம் அப்படிதான். ஒரு சின்னம் தானே, ஏதாவது ஒரு சின்னத்தை ஒதுக்கி விட்டுருவாங்க. அது சுயேட்சை சின்னம் தான். பலாப்பழத்துல நிக்கலையா ஓபிஎஸ், எவ்வளவு லட்சம் ஓட்டு வாங்கலையா? செங்கோட்டையனும் வாங்குவார்ல, அவரோட சொந்த தொகுதியில வாங்குவார்ல. ஏன்னா அவருக்கு ஒரு இது உண்டுங்க பேக்கிங். எப்படின்னா அவரு திமுக காரங்க கூட அவருக்கு பேக்கிங் உண்டு.